ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியினுடைய 6ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனங்களிலிருந்து 26ஆம் வசனங்கள் வரைக்கும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 20லிருந்து 26 வரை. அந்நாளில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போர் நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு எதிர் நீச்சல் போடுகின்ற அல்லது ஒரு வாழ்வின் யதார்த்தத்திலே மனித சுபாவத்திற்கு அல்லது மனித இயல்பான விருப்பத்துக்கு முரணாக எங்களை சிந்திக்குமாறு, வாழ்வை முன்னெடுக்குமாறு நம்ம ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வழி சொல்லி தருகின்றார். எதற்காக என்று சொன்னால், நாங்கள் இறையரசிற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் குழந்தை போல் நாங்கள் ஆக வேண்டும். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு பசி, பட்டினி, தாகம், ஏழ்மை அல்லது துயருறுதல், நோவு, வாழ்வின் உபாதை என்பது பெரிய வேறுபாடுகள் தெரிவதில்லை. ஆகவே எங்களுடைய ஒரு கத்தோலிக்க பழைய பாடல் ஒன்று சொல்லுகின்றது: நுழைய வேண்டுமா விண்ணரசில் நுழைய வேண்டுமா, குழந்தை போல் ஆக வேண்டுமே. நம்ம ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வாழ்வின் யதார்த்தத்துக்கு எதிரான அல்லது நாங்கள் ரைட் எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லுவோம், அல்ல ஜஸ்ட் ஒப்போசிட் என்ற ஆங்கிலத்தில் எங்களோட சாதாரண தமிழ் உரையாடல்களில் கூட அதை பயன்படுத்துவோம். நேர் எதிர்மறையான வாழ்வின் பின் விளைவுகளை பற்றி இயேசு எங்களுக்கு சொல்லுகின்றார். இயேசு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இவ்வுலகில் நாங்கள் ஏழ்மையை அல்லது ஏழையாய் இருந்தால் இறையாட்சி எங்களுக்காம். இவ்வுலகிலே நாங்கள் பட்டினி, பல்வேறுபட்ட இல்லாமைகளிலே இருப்போமே என்று சொன்னால் நாங்கள் நிறைவு பெறுவோம் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நாங்கள்
அழுதால் அல்லது துயருற்றால் அல்லது மன நோவுகளூடாக அல்லது உடல் நோவுகளூடாக அழுகை என்பது பல்வேறு விதமான மௌனத்திலே அழுவது, குரல் விட்டு அழுவது, அல்லது நாங்கள் உணர்வாலே அழுவது, அல்லது முகத்தாலே எங்கள் அழுகிய நாங்கள் சொல்வதாக அழுகிய புறத்திலே முகத்திலே காட்டுவதுண்டு. இந்த அழுபவர்கள் ஆறுதல் பெறுவர் அல்லது சிரித்து மகிழ்வீர்கள் என்று சொல்லுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. நாங்கள் இறைவனோடு இருக்கப் போகின்றோம் அல்லது இறைவனோடு இருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வுக்குள் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுவோம் என்று சொன்னால் எங்களுக்குரிய சம்பாவனை கைமாறு கிடைக்கும். எப்போ நாங்கள் இங்கே ஏழ்மையாக இருக்கின்ற பொழுது கடவுளோடு இருக்கின்றோம், கடவுளுக்காக அந்த ஏழ்மையை எங்களுக்குரியதாக்கினோம். நான் பசியாக அல்லது பல்வேறுபட்ட இல்லாமைகளை நான் கடவுளின் பெயரால் அல்லது இறையரசிற்காக அல்லது கடவுளின் மாட்சிக்காக நான் எனதாக்கி கொள்வேனே என்று சொன்னால், அல்லது அந்த அனுபவங்களின் ஊடாக நான் புறுபுறுப்பு முணுமுணுப்புகளின்றி பயணிப்பேன் என்று சொன்னால், நான் அழுகைகளோடு பற்கடிப்போடு என்னுடைய உண்மையான வாழ்வின் நோவுகளூடாக நான் பயணிப்பேன் என்று சொன்னால் எனக்குரிய சம்பாவனை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதுவும் சாதாரண அந்த டியூ, அந்த ஒன்றுக்குரிய அல்லது ஒரு பக்கத்தால் போடுறதுக்கு மறுபக்கத்தால் என்ன வருமோ அதனுடைய கொடுப்பதன் பலன் என்றதல்ல. எங்களுக்கு இந்த மறு உலக சம்பாவனை மேன்மையானது என்று சொல்லுகின்றார். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும், எக்ஸஸ், மேலதிகமாக. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் சிந்திப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மற்ற பக்கத்தால் சிரித்து இன்பத்துக்குள்ளே நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தோம்னா மறு உலகம் எங்களுக்கு துயரமாக மாறக்கூடும். எங்களுக்கு அந்த பணக்காரற்ற செல்வந்தன்ற வீட்டு வாசலில் லாசரஸ் இருந்த கதையை சொல்லி இயேசு இந்த சிந்தனையை தத்துவத்தை விளக்கி இருக்கின்றார். மற்றவர்கள் எங்களை புகழ்ந்து பேசும்போது நாங்கள் பல்வேறுபட்ட நெருக்கீடுகளை அல்லது பின்விளைவுகளை, பாதகமான பின்விளைவுகளை சந்திக்கக்கூடும். அல்லது இயேசு எங்களுக்கு சொல்லுவார், புகழ்ந்து பேசுகிற பொழுது எங்களுடைய முன்னோரும் போலி இறைவாக்கினருக்கே அவ்வாறு செய்தார்கள் என்றால் உண்மையாக இறைவனுக்காக இறைய வாக்கு உரைக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லுகின்றார். உண்டு கொளுத்திருப்போரே உங்களுடைய மறு உலக வாழ்வில் பட்டினி பல்வேறுபட்ட இல்லாமைகளுக்கு உட்பட்டதாயிருக்கும். மோட்ச ராட்சியத்தில் கிடைக்க வேண்டிய அந்த மேன்மையின் வாழ்வு எங்களுக்கு பற்றாக்குறையாக அல்லது இல்லாமையாக இருக்கும். என்பார்ந்தவர்களே, இன்று முதல் வாசகத்தில் கொலோசியருக்கு எழுதிய இந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்களும் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலக போக்கு, சிற்றின்பம், சினம் இவர்கள் இந்த உலகத்தில் இயல்பாகவே எங்களை தேடி வரும் அல்லது எங்களை சூழ்ந்திருக்கும். ஆனால் நாங்கள் மேலுலகுரியவற்றை நாட வேண்டும். இந்த சினமும் சிற்றின்பமும் இந்த உலக போக்கும் நிலையற்றது, போலியானது. அதால் எங்களுக்கு வாழ்வு வந்து விடாது. அவை நிலை வாழ்வை நாங்கள் பெற விரும்புகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் மேலுலகிற்குரியவற்றை நாட வேண்டும். கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வு.
அவை கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்விலே ஆரம்பமும் அவர்தான், முடிவும் அவர்தான், ஆதியும் அந்தமும் அவர்தான். எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பவர் கிறிஸ்து தான், பவுலடிகளார் சொல்லுவதைப் போல. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் பரமதிருத்துவத்தில் நாமத்தில் திருமுழுக்கு பெற்று இறைவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய மீட்பை இரட்சணியத்தை எங்களுக்குரியதாக்கி ஆவியானவருடைய கரம் பிடித்த வழிநடத்தலில் எங்கள் வாழ்வை முன்னெடுக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய இறுதியில் நாங்கள் கிறிஸ்துவுடன் மாட்சிக்குரியவர்கள் ஆவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த மாட்சிக்குரிய அந்த நல்ல வாழ்வை நாங்கள் என்றோ ஒரு நாள் பெற இன்றிலிருந்தே நாங்கள் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் துச்சமென மதித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கட சிலுவையை நாங்களே சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற சுகபோகங்களூடாக அல்ல, லௌகியங்களினூடாக அல்ல, ஆடம்பரம் நிறைந்த அகம்பாவத்தின் வாழ்வினால் அல்ல, நாங்கள் ஆண்டவருக்குள் அர்ப்பணிப்புடன் கூடிய தாழ்ச்சியின், சாந்தத்தின், அமைதியின் வாழ்விற்குள் வளர உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கின்ற நாளாக அமைய ஆசித்து நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.